நமச்சிவாய வாழ்க வாழ்வளமுடன். இன்று நாம் சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோதிடத்தின் மூலமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், கிட்டத்தட்ட 8ஆம் அதிபதி என்னென்ற வேலைகளை செய்யும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். நிறைய பேர் 8ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 1000 முடிச்சுட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான கணக்கு. 8ஆம் அதிபதி என்ன செய்யும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, நமக்கு எதன் மேலே பிரியமாக இருக்குதோ, எதன் மேலே விருப்பமாக இருக்குதோ அந்த விருப்பத்தை அதிகமாக தூண்டிவிட்டு, அதாவது ஒரு வியாபாரத்தில் நம்ம ஒரு நகைக்கடை வைக்கலான்ட்டு இருப்போம், அல்லது ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருப்போம், ரொம்ப நாளாக கனவாக இருக்கும். அது திடீர்னு அந்த கனவின் மீது மிகப்பெரிய பேராசையை தூண்டிவிடும். அந்த ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக நமது பொருளாதாரத்தை கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பொருளாதாரத்தை அதில் போட்டு மிகப்பெரிய லாபம் வர மாதிரி ஒரு கற்பனையை காட்டும். உடனே நம்ம லாபம் வரும்னு நினச்சிட்டு எல்லா மாதிரியும் அங்கே போடும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்களா, அதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவது தான் 8ஆம் அதிபதியினுடைய வேலை. அது அந்தந்த கிரகத்தை பொறுத்து நம்முடைய ஆசையை தூண்டி வைக்கும். இப்போ சுக்கரனா இருக்குதுன்னு வச்சிங்களேன், நகை, அழகு சாதன பொருட்கள், போலியான பொருட்கள், இதன் மேலே ஆசையை வச்சு நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நஷ்டமடைய வச்சிடும். இதே செவ்வாயாக இருக்குதுன்னு வச்சோமே, நிலம், வீடு, வண்டி, வாகனம், இதன் மீது ஏதாவது ஒரு ஆசையை தூண்ட வச்சு நம்மளை தோற்கடிச்சிடும். இதுதான் ஒவ்வொரு கிரகத்தின் 8ஆம் அதிபதி ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கும் எந்த நட்சத்திரம் எந்த அதிபதியாக வருகிறதோ அந்த அதிபதியின் காரகத்திலேயே நம்மை கெடுக்க வச்சிடும். இதுதான் அதனுடைய நோக்கமே தவிர ஆயுளுக்கு எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அதை தெரிஞ்சுக்கணும். நமச்சிவாய வாழ்க வாழ்க.